Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. திருப்பரங்குன்றம் கோவிலில் அறங்காவலர் குழு செயல்பாட்டில் இருக்கிறதா என்று நீதிபதிகள் கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். நீதிபதிகள் என்னென்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள், முழு தகவலை சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில அந்த தீபத்தை தூண்ல தீபம் ஏற்றணும், கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்ற விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகள் இன்று மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல விசாரணையில இருந்து வருது. இந்த விசாரணையை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன் வச்சிருக்காங்க. ஆகியோர் முன்னிலையில நடந்துகிட்டு இருக்கு. இதுல தேவஸ்தான தரப்பு தங்களோட வாதங்களை நிறைவு செஞ்ச நிலையில அறநிலையத்துறை அந்த வாதங்களை தொடங்கியிருக்காங்க. அதுல தமிழ்நாடு அறநிலையத்துறை கோயில் சட்டம் இது போன்ற நிகழ்வுகளுக்கான நடைமுறைகளை உறுதிப்படுத்தி விதிமுறைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுபோக திருப்பரங்குன்றம் கோவில்ல அறங்காவலர் குழு செயல்பாட்டுல இருக்குதா அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக பணி நியமனம் செய்யப்பட்ட அறங்காவலர்கள் குழு தற்போது இருக்கிறார்களா, அறநிலையத்துறை சார்பா நியமனம் செஞ்ச அறங்காவலர்கள் இருக்காங்களா, பணி இதுல இருக்காங்களா, தற்போது போஸ்டிங்ல இருக்காங்க கேட்கிறாங்க. மதம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் பரபரப்பானவை, தேவையற்ற பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக கோவில் அறங்காவலர் குழு உறுப்பினர்களை கோவில் மீது பற்று இல்லாதவர்கள் போல தற்போது சித்தரித்து வருகிறார்கள். அவங்கள கோயில் மேல பற்று இல்லாதவங்க மாதிரி காமிச்சுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் ஜோதி, இவர் அறநிலையத்துறை சார்பான அந்த கோவில் தரப்பு சார்பான வழக்கறிஞர், அவர் அவரோட வாதத்தை வச்சிருக்காரு. அதுபோக 1981 தமிழ்நாடு அரசு தொல்லியல் ஆய்வுத்துறை எழுதிய புத்தகத்தை நீதிபதிகள் முன்பு சமர்ப்பிக்கிறாங்க. அறநிலையத்துறை சார்பா ஒரு நாகசுவாமி அப்படின்றவர் பதிப்புரை எழுதின ஒரு தொல்லியல் துறை ஆய்வுத்துறை சம்பந்தமான புத்தகத்தை நீதிபதிகள்கிட்ட கொடுக்குறாங்க. அதுபோக கார்த்திகை தீபம் குறித்து தெளிவாக அதுல கூறியிருக்காரு. மலையடிவாரத்துல இருந்து பாதி வழியில இறங்கி சென்றால்தான் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம். நாயக்கர் கால தீபத்தூண் சொல்றாரு. அந்த தீபத்தூண்ல அனுமான் உருவம் இருக்குதுன்னு சொல்றாரு. ஆண்டவர் தலை மீது உள்ள தூண் அது என மக்கள் நினைக்கின்றனர். அங்கு விளக்கேற்றினால் நன்மை நடக்கும் என கூறப்படுவதாகவும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. தற்போது உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில் இருப்பதுதான் உண்மையான தீபத்தூண் அப்படின்னு அறநிலையத்துறை சார்பா சொல்றாங்க. அதுபோக திருப்பரங்குன்றத்துல உள்ள ஒரே தீபத்தூண் நாயக்கர் கால தீபத்தூண், மற்றவை தீபத்தூண் இல்லைன்றதையும் அவங்க உறுதியா சொல்றாங்க. ஆனால் தனி நீதிபதி அங்கு போய் பொது இடத்தில் தீபம் ஏற்றுங்கள் என்றால் எப்படி ஏற்றுவது? மலை உச்சியில் தர்கா இருக்கு, அதுக்கு பக்கத்துல உள்ள தூண்ல எப்படி தீபம் ஏற்றுறதுன்னு கேட்கிறாரு. வழக்கமாக தீபம் ஏற்றப்படும் தூண்களில் நாயக்கர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் மலை உச்சியில உள்ள தூண்ல எதுவும் இல்ல அப்படின்ற சொல்றாங்க. பண்பாடாக பாரம்பரியமாக நாயக்கர் காலத்துல இருந்தே வழக்கமா இருக்கிற இடத்துலதான் தீபம் ஏற்றிக்கிட்டு வர்றோம். தற்போது ஏற்றப்படும் தூணிற்கு இவ்வளவு ஆதாரங்கள்லாம் இருக்கு. மலை உச்சியில உள்ள தீபத்தூண்னு சொல்றதுக்கு அந்த இதுக்கு தீபம் ஏற்றியதற்கான ஆதாரங்கள் இல்ல, மனுதாரர் அதை சமர்ப்பிக்கல அப்படின்னு சொல்லி அறநிலையத்துறை சார்பா சொல்லியிருக்காங்க. அது போக மதுரையில பல மலைகள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணை போல பல தூண்கள் இருக்குன்னு சொல்றாங்க. சமணர் மலை, மேலூர் போன்ற பல இடங்கள்ல இந்த மாதிரி தூண் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அறநிலையத்துறையில இருந்து. மதுரையின் நாற்புறமும் உள்ள மலைகளில் உள்ள தூண்கள் குறித்த படங்களை நீதிபதிகள்கிட்ட அறநிலையத்துறை சார்பா சமர்ப்பிக்கிறாங்க. அவங்க ஆவணங்கள் ஒரு 2-3 ஆவணங்கள் இந்த சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த வழக்கு விசாரணையில புஸ்தகம், அதாவது இந்த பழங்கால புத்தகம் எழுதியிருந்ததுல உள்ள ஆவணங்கள், அதுல உள்ள அந்த போட்டோஸ் இதெல்லாம் காமிச்சிருக்காங்க. அந்த புத்தகத்தை நீதிபதியிட்ட வழங்குறாங்க. அது போக மயிலை சாமிநாதன் வரலாற்று ஆய்வாளர் சமண தூண்கள் பற்றி பல தகவல்கள் கூறியிருக்காரு. அவர் எழுதின புஸ்தகமான சமணமும் தமிழும் சான்றா இருக்கு, அந்த புஸ்தகத்தையும் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் புஸ்தகத்தை எல்லாம் கொடுத்து அவங்களோட விசாரணைய நடத்திக்கிட்டு வர்றாங்க. அவங்களோட வாதத்தை நடத்திட்டு வர்றாங்க. நாகமலை, பசுமலை, திருப்பரங்குன்றம், அழகர் மலை, சித்தர் மலை, சமண மலை, இப்படி எல்லா மலைகளிலும் இது போன்ற வெவ்வேறு அளவுடைய தூண்கள் இருக்கிறத காணலாம் சொல்றாங்க. அதுபோக மக்களிடம் இருந்து விலகி மலைகளில் வாழ்ந்தனர் சமணர்கள். அவர்கள் இரவில் அங்கு கலந்துரையாட விளக்கேற்ற இது போன்ற தூண்களை கூட அமைத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அறநிலையத்துறையில இருந்து. இந்த மாதிரியான வாதங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.